ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யர் சேனல். எப்பவும் போல தான் கைஸ், நம்ம அந்த பழைய லேக்குக்கு தான் வந்திருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட. எப்பவும் போல நம்ம ஃபிஷிங் இல்லை இல்லை பின்னால் ஆள்லிங்க பார்த்து போடல, அதே மாதிரி தான் அடி அடி மீன். நேற்று வந்துருக்கோம், நேற்றுக்கு ஒரு மீன் கூட பிடிக்கவே இல்லை. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே வீட்டு போயாச்சு. எங்கே பிடிப்போமான்னு பார்ப்போம். இன்னைக்கு இங்கே சும்மா கொஞ்ச நேரம் தான் கைஸ் போடுவோம். அடுத்தது அந்த மடைக்கு தான் நம்ம போக போகிறோம். அங்கே 5 கால் மடை உண்டு தெரியுமா, சொல்லியிருப்பேன்ல. அங்கே தான் நம்ம போவோம். இங்கே சும்மா கொஞ்ச நேரம் மட்டும் தான் போட்டு பார்க்க போகிறோம். அதனால அங்கே தான் கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் நம்ம பிடிக்க போகிறோம். நான் 3 நாள் தொடர்ந்து நம்ம வீடியோ எடுக்கோம் கைஸ். இந்த நேற்று இன்னைக்கு, அதனால 3 நாள் தொடர்ந்து வீடியோ எடுக்கணும் நம்ம. ஓகேவா? ஒரே ஒரு மீன் தான் கிடக்குன்னு நினைக்கிறேன், மாட்டாதுன்னு நினைக்கிறேன். அடியே இல்லை சுத்தமா, அடிக்கணும் அடிச்சுட்டு இருந்துச்சு. அடி இல்லை ஒண்ணுமே. தண்ணி உள்ள போயிடணும். கொஞ்ச நேரம் தாங்க, நான் போட்டு பார்க்க இந்த ஜிக்கில். கொஞ்ச நேரம் தான் எடுங்க. இங்க அதெல்லாம் வேஸ்ட் ஆயிட்டுல, அதெல்லாம் இருக்கே இருக்காது. ஜிக்கு வர்றதே தெரிய மாட்டேங்குது சுத்தமா. ம் 5 கால் மடைக்கா இங்க சுத்தமா மீன் இல்லையே நினைக்காமல கோவமே. ஒரே ஒரு மீன் மட்டும் கிடக்குற மாதிரி தான் எனக்கே தெரியுது. அதுவும் நல்லா தெளிவா கிடக்கு.
சரி அங்கேயே போயிருங்க, அங்கேயே போயிரும். இந்தா அங்கேயே போயிரும். இந்த தரை தெரியுதா உங்களுக்கு? இந்த தரையில உள்ள ஓட்டை போட்டு விரால் மீன், வில்லாங்கு அந்த மாதிரி மீனுங்கெல்லாம் கிடக்கும். ஏன்னா இந்த இடம் தரை உங்களுக்கு பார்த்தா தெரியும். தெரியும், அதெல்லாம் தரை கைஸ். நாங்க தெரியும் லூசுங்களுக்கு அதில் போட்டு நிறுத்திட்டு கிடந்திருக்கோம். அது எல்லாமே இப்போ தரையா ஆயிட்டு போல. தண்ணி ரொம்ப வத்திருச்சு. அது மாதிரி இதுல உள்ள கீழே உள்ள இடம் ஃபுல்லாவே இதுலதான் மீன் அதிகமா நடக்கும். நம்ம இப்போ அந்த மடைக்கு போய் ஹேட்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த மடைக்குள்ள போட முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா போட முடியாது. ஏக்கு அப்படி சொல்றாங்க கேட்டேன்னா, ஏன்னா அது கொஞ்சம் அந்த இடத்துல தூக்கி வீச முடியாது. ஸ்லைடு தான் பண்ணணும், லைட்டா ஸ்லைடு பண்ணணும். எங்க போற? இங்கதானே இறங்கணும். இந்த இடத்துல தான் கேஸ் இறங்கணும். பார்த்துக்கோங்க, கிரிட்டிக்கலான இடம் தான் கேஸ். நான் நேற்றுக்கே ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதாலும் இப்போ ஒரு வாட்டி ஏதோ ஒரு பேர்டு சேர்த்து விடாது. இல்லை கோழி குஞ்சு. கோழி குஞ்சு இதுக்குள்ள கடக்குமால மீன் கிறுக்கங்கனக்கா போட்டு தேவையில்லாம போட்டு கேஸ். இப்போ எங்க ஊர்ல நாங்க மீன் பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு இடமே கிடையாது. அவ்வளோதான், அதோட முடிஞ்சுதான் எங்களுக்கு கடைசி இடம். இந்த இடத்துல மீன் நம்புறதுன்னா வீட்டுக்கு தான் போகணும். இனிமே வீடியோவும் எடுக்கிறதுக்கு இடமும் கிடையாது. இதான் எங்க கடைசி. சிட்டுக்குருவி கிடையாது, அது ஒரு கோழி. கோழி தானே முடிச்சு வந்து பாரு. ஆமா கோழி தான், நல்லா தெரியுது கோழின்ட்டு. மட்டகமா வருமா அடிக்கிறதுக்கு. இங்கேயும் குத்திலாம் வைக்க முடியாது. இத போட்டு பாரு கிழமை சிக்கு உடஞ்சிருமா அப்படின்னைக்கு. கரை குத்தி வச்சுட்டு போனா மீன் மாட்டி எடுக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. இதுல வேற முள்ளு கம்பு வேற போட்டு, இதுல வேற முள்ள வேற வெட்டி போட்டிருக்கேன். இல்லைன்னா இங்க போட்டுடலாம். இந்த இடத்துல மீன் கிடக்கும். இதுல பாத்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. எதுனாலும் சொல்லிட்டேன், அறிவுகிட்டத்தனமா பண்ணிட்டு போயிடாதீங்க. என்னன்னு பாத்துக்கோங்க. மீனா எல்லாம் பாம்பான்னு பாத்துக்கோ. ஆமா இவ்வளவு கைஸ். ஈக்குளுக்கு போங்க கலதிக்கிருந்தா. ஜிக்க போடு. வலை போட்டிருக்காங்களா எங்க? ஆமால வலையும் போட்டிருக்காங்களா கைஸ்? இதுல வலை போட்டிருக்காங்க உங்களுக்கு பாத்து. நீ போடு யாராலும் போடுங்க. எதுல போச்சு? இந்த இதுலதான் போச்சா? தேலியால எதுல கருப்பு கலர்ல போச்சு? வெள்ளை கருப்பு கலர்னா கண்டிப்பா அது என்னால எதுவும் சொல்ல முடியாது. போடுவாங்களோ போட்டு பாரு சும்மா. நீ இப்படி நீ கேமரா பிடிச்சிக்கோ, கேமரா விட்டுறாத. கொஞ்சம் கொண்டா வெட்டதானே, சும்மா போட்டு பார்ப்போம். வெட்டையிலே சும்மா போட்டு பார்ப்போம். இல்ல டிராக் ஏக்கு இவ்வளவு டைட்டா வைக்க? இவ்வளவு டைட்டா வைக்க கூடாது. இல்ல தொங்கவே மாட்டேங்குது ஆட்டம். எப்படி நானே பயந்துட்டேன். என்னன்னு பாத்துப்போம். கைஸ் ராடே வேஸ்டா போயிருச்சு. உங்களுக்கு காட்டுறோம் ஓகேவா? வீடியோ முடிய முடிச்சுல அந்த தண்ணியில பட்டு 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 ராடே ஆட்டம் கும்மால ஸ்ட்ரெயிட்டா போச்சு பத்தியா? இல்ல இந்த இதெல்லாம் இல்ல மாப்பிள அவளை ஊக்க வச்சு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாரு. இதுல போடணும் மாட்டினாலும் பரவாயில்ல, நமக்கு அக்கா இது வளைச்சுக்குதுல. கேஸ் நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த நேரத்துல வர வீடியோ வர நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன். அமைதியாரி திடீர்னு அமைதியா இருக்கும் இல்ல. சோ ஊக்கு ஏன்னா இப்படி ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குப்பா. ட்ராக் மயிறு கணக்கா இருக்கு.
ரேகுக்கு ஒன்னாவது இதுக்குதான் நானே போட்டேன். மூக்கு அடிச்சு சுத்திட்டு வந்துரும், இறங்கிரும். அந்த மாதிரி நமக்கு நிறைய லக்லாம் அடிச்சிருக்கு. எதுல வெயிட் பண்ணல, வெள்ளை கலர்ல அதிகமா உனக்கு எது தோணுது? எடுத்து தூர போடுங்க. ஒயிட் தேவையா இருக்கலாம். ஒயிட் சில நேரம் தேடி லைட்டா வெள்ளை கலர்ல இருக்கும் மாதிரிக்கியா. நான் நிறைய பார்த்துருக்கேன். வால் பார்த்தேன் உனக்கு தேடிடுது. அடங்கம்மா என்ன ஒவ்வொரு இதுலயும் மாட்டி மாட்டி ஊக்கு கீழே கிடந்தாலே இதான் போற பிரச்சனை. எரியல வெயிட் பண்ணல. ஏக்கலா இவ்வளவு டஃப் பண்றீங்க. இப்ப இல்ல ஏதோ நடிச்சது தானே வீடியோ எவ்வளவு நிமிஷத்துக்கு போயிருக்கு? கொஞ்சம் பிடி, கொஞ்சம் ரைட்டா பாஸ் பண்ணு. கொண்டால அதான் கொண்டால நான் பாத்துக்கிறேன். எடுத்துட்டியா? இந்த ஃபிராக் ரொம்ப கேவலமா இருக்கு. மீனும் இது வரைக்கும் நாங்க இதை வச்சு ஒரு மீனா பிடிச்சிருப்போமா? அந்த இதை வச்சுதான் ஏகப்பட்ட மீன் பிடிச்சிருப்போம். என்ன எனக்கு இப்போ வாயில ரொம்ப அசிங்கமா வருது. இங்க பாருங்க, லைட்டா நான் தூக்கி போட்டாலே இங்க பாருங்க இப்படி திரும்பிக்குது. நான் லைட்டா தூக்கி போட்டாலே திரும்பிக்குது. ரொம்ப கேவலமா இருக்கு கைஸ் இந்த பிராண்டோட ஃபிராக். ஒரு காசுக்கும் ஆகாது, டென்ஷன் ஆகுது. எனக்கு என்னமோ மீன் கிடைக்கும்னு தோணுது. இங்க பாரு ஒரே இதுல திரும்பிக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணு. லூஸ் என்னதான் பண்ணிட்டு இருக்கு. சரி, அந்த ஃபிராக்லாம் நான் வாங்கியிருக்கேன்ப்பா. இந்த ஃபிராக்கும் இப்படின்னா கிடையாது. இப்போ ஆனா வீடியோ எவ்வளவு நிமிஷம் போயிருக்கு? பாஸ் பண்ணிடா. இல்ல ஜிக்கு முங்குதுல ரொம்ப. எங்க பாரு எவ்வளவு ஆழத்துல முங்கிட்டுன்னு பாரு. சரி, ஓகே கைஸ், இங்க நாங்க வந்து ஒரு 2.5 மணி நேரம் இருக்கும் கிட்டத்தட்ட. வீடியோவே அவ்வளோ ஓடைய உள்ள. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப கஷ்டம் கைஸ். என்ன ப்ரோ, இதுல ஒரே ஒரு மீன் கிடக்குது. கண்டிப்பா நல்லா தெரியுது. பாத்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். உள்ள ஓடிட்டு மடக்குல ஓடிட்டு இந்த நேரம் பார்த்து. மடக்குல ஓடிட்டு வெரி ராங் ப்ரோ. இது சின்ன மீனா இருக்கும். பாரு தேவலாம் வாங்கியாச்சு. லோக்கல் ப்ராடக்ட் கூட சூப்பரா இருக்குல்ல. இந்த மாதிரி ஃப்ராக் தான் கேவலமா இருக்கு. அந்த எஜ்ஜிக்கு போகவும் பார்க்க எஜ்ஜிக்கே போகவே மாட்டேங்குது. இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் இருப்போம். இந்த இடத்துல கரெக்டா இருக்கு. வேடு கொஞ்சம் இல்லை. மீனால சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ ஆனந்தான் கைஸ். நாங்க ராத்திரி ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கோம். என்ன ப்ரோ ராத்திரி என்ன ப்ரோ வீடியோ போட போறீங்கன்னு கேட்டா ஒன்றும் இல்லை கைஸ். இப்போ வந்து இப்படி எங்களால இப்போ ஜிக்கு போட்டு தானே பிடிக்க முடியல, ஏன்னா தூண்டில் போட்டு பிடிக்க முடியும் தானே. ஆல்ரெடி என்ற ஒரு 12 முள்ளுகிட்ட இருக்கு. ஒரு மடைக்கு 2 முள்ளுன்னு வச்சு உள்ள இங்க இருந்து உள்ள வரைக்கும் நான் நிக்கிற இடத்துல இருந்து உள்ள வரைக்கும் இதை தூக்கி போட்டுற வேண்டியதான். முள்ளு கட்டி உள்ள குடலை வச்சு போட்டுற வேண்டியதான். எப்படினாலும் விரால் குடல் திங்காது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் பிடிச்ச விரால்லாம் குடல்லாம் திங்கும், எல்லாமே சாப்பிடும். ஓகேவா?
அதனால அப்படி போட்டு தான் பிடிக்க போகிறோம். இந்த மட்டைக்கு மட்டும் 3 வைக்கணும் கைஸ். 3 3 5 7 ஒரு 12 13 இதுகிட்ட செய்யணும். பாட்டில் செஞ்சு வச்சிட வேண்டியதான். அது மாதிரி ராத்திரி ஒரு வீடியோ போடுறோம், ஓகேவா? ஆமா, சரியான இது. அதுல வேலி ரொம்ப மறைஞ்சிட்டுல அந்த இடம். ஓகே ஓகே. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராத்திரி ஒரு வீடியோ வரும். இந்த வீடியோ அதுக்குள்ள நாங்கள் போஸ்ட் பண்ணிடுவோம். ராத்திரி கண்டிப்பா ஒரு வீடியோ இருக்கேன். என்ன ப்ரோ? என்ன ப்ரோ இது? உன்னை கூட்டுன்னு போ. ஓகே, எடு எப்படியாவது. ஓகே கைஸ், பபாய், டேக் கேர். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பபாய்.